வியாபார் டேஷ்போர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அதாவது இங்கே டோட்டல் ரிசீவபிள் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ பார்ட்டியிலிருந்து எவ்வளோ பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ. அதாவது நீங்கள் ஒரு 10 பார்ட்டிக்கு பில் பண்ணியிருக்கீங்க, அவங்க பாதி பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, மீதி எவ்வளோ பேலன்ஸ் நமக்கு மொத்தமாக வெளியே வராமல் நிற்குது அப்படிங்கிற ஆப்ஷன் அமௌண்ட் இதில் பார்த்துக்க முடியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ எந்த பார்ட்டியிலிருந்து எவ்வளோ பேமெண்ட் வரல அப்படிங்கிற ஓவரால் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எலாபரேட்டாக பார்த்துக்க முடியும். அதில் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டியை கிளிக் பண்ணி இதில் செக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஹோமில் இந்த டோட்டல் பேயபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நாம் இது வரைக்கும் எவ்வளோ பார்ட்டிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணி பொருள் வாங்கியிருக்கோம், அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நாம் எவ்வளோ பேமெண்ட் தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இதில் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதாவது டோட்டல் ரிசீவபிள் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பேமெண்ட், டோட்டல் பேயபிள் அப்புறம் நாம் பேமெண்ட் பண்ண வேண்டிய பேமெண்ட். இந்த டோட்டல் சேல் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எவ்வளோக்கு பில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கிராஃபிக்கலாக அதில் பார்த்துக்க முடியும், ஒவ்வொரு டேட் வைஸாக பார்த்துக்க முடியும். நீங்கள் இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்லையுமே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரொம்ப டீட்டெயிலாக வியூ இதில் பார்த்துக்க முடியும். செகண்ட் திங், சேல் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மந்தில் எவ்வளோ சேல் பில் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வராமல் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து ஆல்ட்ரேஷனாக நீங்கள் மொத்தமாக அந்த மந்தில் வந்து சேல் பர்ச்சேஸ் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தீங்க, பேமெண்ட் வந்தது எல்லாமே ஓவரால் இதில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் டே புக் ரிப்போர்ட்னா அந்த டேயில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த டேல எவ்வளோ சேல் பில் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் மணி இன் இருக்குங்களா, டோட்டல் மணி அவுட்ன்னு இருக்குங்களா, மொத்தமாக எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு, மீதி எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கேயே நம்ம பார்த்துக்க முடியும். பட் லாஸ்ட் பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த பார்ட்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அக்கௌண்டிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு நம்ம எந்த டேட்டில் பில் போட்டிருக்கோம், எவ்வளோ பேமெண்ட் வராமல் இருக்குது, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக இதில் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இங்கே ஆட் விட்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே எவ்வளோ ஸ்டாக் வேல்யூ இருக்குது, கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஓவராலாக இந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வியாபார சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.